பாகிஸ்தானில் வைத்து பேச்சுவார்த்தையா? யார் யாரெல்லாம் வர்றாங்க? இதில் நிச்சயமாக ஈரான் கலந்துப்பாங்களா? எப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்த போகுது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கு. செசில் அப்படிங்கிற ஏவுகணை, இந்த ஏவுகணையை வைத்து ஈரான் ஆடி இருக்கக்கூடிய ஆட்டம் இஸ்ரேலை ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, மேற்கு கரை ஏரியாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய போர்க்குற்றம் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. செட்லர்ஸ் நடத்தக்கூடிய கொடூர தாக்குதல்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். இதற்கு அப்படியே பேரலாக லெபனான், இந்த நாட்டில் ஈரானிய தூதரை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறதுக்கு இதற்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கக்கூடிய பதில் தான் ஆச்சரியமானது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. ஹார்மோஸ் நீரிணை வழியாக எல்லா கப்பல்களும் செல்வதற்கு ஈரான் அனுமதிக்கல. காசு கொடுத்து தான் உள்ள அனுப்புறாங்க. யுவான், சீனாவினுடைய யுவான்ல தான் இந்த பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் எந்த நாடுகளை அனுமதிக்கிறாங்க, எந்த நாடுகளை அனுமதிக்க மறுக்கிறாங்க? அதில் சீனா, இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி, மலேசியா, ஈராக், வங்கதேசம், இலங்கை, இந்த நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா, இந்த நாடுகளுக்கு இன்னும் கொடுக்கல. உலகத்தினுடைய மிக முக்கியமான சுங்கச்சாவடி அப்படிங்கிறது எதுன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான். இந்த சுங்கச்சாவடிகளுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியலை வச்சு தான் உலகத்தினுடைய எண்ணெய் சப்ளை அப்படிங்கிறது இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை முழுவதுமாக முடக்குவதற்கான வேலையையும் ஈரான் ஃபியூச்சரில் செய்வாங்க. அதற்கு தேவையான கன்னிவெடி, ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குது. ஜப்பானுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்றை கைப்பற்றியிருக்காங்க, ஆயில் டேங்கர் கப்பல். இதுவும் சர்ச்சையாக ஒரு விஷயமா மாறி போய் நிற்கிது. 100 கிலோ எடை இருக்கக்கூடிய 3 அல்லது 4 குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வார்ஹெட்டை டெல்லவிவ் மீது ஈரான் ஏவிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. இதனால் டெல்லவிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் அதிகம் அப்படிங்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இது இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. இது பத்தாததுக்கு செசில் அப்படிங்கிற ஏவுகணையை வைத்து வேற அவங்க நடத்தக்கூடிய ஆட்டம் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. கிளஸ்டர் பாம் வேற பயன்படுத்துகிறாங்கங்கிறதுனால இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. தென்கொரியாவை மிகவும் விரோதமான நாடு அப்படின்னு வடகொரியா இப்போ சொல்லியிருக்கிறதுல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. ஆனால் அணுசக்தியை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களாம் வாலண்டியராக சொல்கிறாங்க. வடகொரியாவை பற்றி உலகில் வேறு எந்த நாடுகளும் பேசாமல் இருக்கும்போது வடகொரியாங்கிற ஒரு நாடு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டுவதற்காகவே அவ்வப்போது மிசைல் டெஸ்ட் உள்ளிட்ட விஷயங்களை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே எங்கள் கூட சண்டை போட வரமாட்டீங்க அப்படிங்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிறது வடகொரியா. ட்ரம்ப் ஒரு உடன்பாட்டை எட்டுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஆனால் ஈரான் அதுக்கு வளைஞ்சு கொடுத்து போற மாட்டாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய மிக முக்கியமான சபாநாயகர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருக்கிறவரோட தான் இப்போது அமெரிக்க அதிபருடைய ட்ரம்பினுடைய சகாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்க ஈரானுடைய 79th வேவ், அதாவது ட்ரூ ப்ராமிஸ் 4ல் 79th வேவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் புதிய ரக ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க ஈரான். இதனால் இஸ்ரேல் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அமெரிக்காவும் நிலகுலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 5 நாள் கேப் அப்படிங்கிறது ட்ரம்ப் ஏன் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது ஃபியூயல் அப்படிங்கிறது தீந்து போச்சு. அதை நிரப்பணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. அப்போது ஃபியூயலை எடுத்துகிட்டு வரக்கூடிய விமானங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக சேரணும் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இதர பகுதிகளுக்கு போய் சேரணும்னா அதுக்கு ஒரு கால அளவு தேவை. அதனால் ட்ரம்ப் இந்த போரை தள்ளி வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்களே தவிர போர் முழுவதுமாக நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இங்கு இடமே இல்லை. ஈரானிய தொலைக்காட்சி இருகட்ட செசில் ஏவுகணைகளை ஏவக்கூடிய காட்சிகளை படமாக்கி வெளியிட்டிருக்காங்க. அதில் திண்ம எரிபொருளை கொண்ட இந்த செசில் ஏவுகணை
செயற்கைக்கோள் வருவதை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 30 நிமிட இடைவெளியில் கூட எரிபொருளை நிரப்புவதற்கான வாய்ப்பு இதுக்கு இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2000 கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய வல்லமை பெற்றது இது அப்படிங்கிறாங்க. 700 கிலோ அளவிற்கான எடை இருக்கக்கூடிய போர் கருவியை சுமந்து செல்லக்கூடிய வல்லமை பெற்ற இந்த சிசிலை வைத்து இஸ்ரேல் இதனுடைய டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிசிலையாவது வீழ்த்தி ஆகணும். ஆனால் அப்படி ஒரு சிசிலை கூட அவங்களால வீழ்த்த முடியலை அப்படிங்கிறது தான் இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல். குவைத் அப்படிங்கிற நாடு இப்போ முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. குவைத்தில் சில இடங்களில் இப்போ கரண்ட்டை கட் பண்ணாங்க. தொடர்ச்சியாக பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இங்கே ஃபெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லையுமே பவர் கட் ஆகிடுச்சின்னு நாங்கள் சொல்லலை. சில பகுதிகளில் பவர் கட்டாயிருக்கு. பவர் கட்டான இடங்களை நம்ம மையப்படுத்தி சொல்கிறோம், அவ்வளவுதான். குவைத்திலிருந்து ஏவப்பட்ட ஹம்ஸ் அப்படிங்கிற ஏவுகணை, அந்த வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிய இஸ்லாமிய குடியரசை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் ஈராக் தரப்பினரால் அது கண்டறியப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகுது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தொடர்ச்சியாக செட்லர்ஸ் நடத்தக்கூடிய அட்டூழியம்ங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் செட்லர்ஸ் கையில் துப்பாக்கி இருக்கிறது, பாலஸ்தீனர்களின் கையில் ஒன்றுமில்லை, அதனால் இவர்கள் அவங்கள தாக்குறாங்க. எப்பயுமே இஸ்ரேல் மேலே தான், பாலஸ்தீனம் கீழே தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய உயிராவது தப்பும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு உண்மையிலேயே கண்டனத்திற்குரியது. இஸ்ஃபகான் மற்றும் இந்த கோரம் ஷகார் அப்படிங்கிற நகரங்களில் இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தினாங்க. இதில் ஈரானுக்கு ஏகப்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கதா செய்திகள் வெளியாகுது. அது மட்டும் கிடையாது, எரிவாயு குழாய்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், ரிஃபைனரி சோர்ஸ் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், கரண்ட் ஃபுல்லாக ஈரானில் கட்டு. இதன் காரணமாக பதிலடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க IRGC. அமெரிக்க மற்றும் ஈரானை சேர்ந்த அதிகாரிகள் பாகிஸ்தானில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது தொடர்பான செய்திகள் பரவிக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தானே ஏற்கனவே பாதுகாப்பற்ற நாடாக இருக்குது. ஆப்கானிஸ்தானோட தொடர்ச்சியாக போர் நடத்தக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய ஆதரவு பெற்ற நபர்கள் குஷ்னர் அண்டு விட்காஃப் இவங்களோட சேர்த்து இன்னும் சில மார்க் ரூபியோ உள்ளிட்ட நபர்கள் வருவாங்கன்னு சொல்லப்படுது. ஈரான் சைடில் இருந்து ஈரானுடைய சபாநாயகரை அனுப்பிச்சி விடலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் இருக்குது. தொடர்ச்சியாக சபாநாயகர் கலிபாப் அப்படிங்கிறவர் பாகிஸ்தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது இந்த வீக்கினுடைய எண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைக்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் சொல்லுது. பட் ஈரான் தரப்பு இதை இன்னும் உறுதிப்படுத்தலை. ரியாத்திலிருந்து திரும்பியிருக்காரு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். வந்தது வராதுமா அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு. போருக்கு முந்தைய நிலைக்கு எதுவுமே இப்போதைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை நாங்கள் பாதுகாக்கிறது தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு துருக்கி இப்போ ஜகா வாங்கிடுச்சு. நெதன்யாகு சொல்கிறாரு, ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பித்தது என்னமோ நாங்கள் தான் முடிக்க போகிறோம். அதே நேரத்தில் எங்கள் ஒப்புதல் இன்றி அந்த போரை நிறுத்துறதுக்கு உலகத்தில் வேறு யாராலையும் முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நெதன்யாகு இப்போ கிளியர் கட்டாக சொல்லிட்டார். இங்கிலாந்தினுடைய வான்வெளியில் B-52 குண்டுவீச்சு விமானம் இப்போது உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் அது ஈடுபட்டிருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய B-52 ரக அந்த குண்டுவீச்சு விமானம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு எரிபொருள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவ்வளவு எரிபொருளை சுமந்துட்டு தான் அது போகணும். ஸோ சிக்னல் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃப்ளைட் ரேடார் 24 அப்படிங்கிற அந்த செய்தி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, எரிபொருளை நிரப்பிக்கொண்டு அது யூகேலேருந்து கிளம்பி ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் அல் புசைதி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஈரான் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் ஈரான் பற்றிய பார்வை எனக்கு தெளிவாக இருக்குது. ஈரான் இந்த போரை முதல்ல தொடங்கலை. அப்போ போரை தொடங்கினது யார்? இஸ்ரேல். போரை தொடங்குறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அமெரிக்கா. போரை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறது யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும். தப்பு யார் பக்கம்? இந்த 2 நாடுகளுக்கு பிறகுதான். அப்போது ஈரான் தற்காப்பு நடவடிக்கையாக நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் மேலே ஈரானை என்ன தப்பு சொல்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். நியாயமான கேள்விதான். ஈரானிய தூதரை வெளியேற்றுவதற்கான லெபனான் அரசினுடைய முடிவு ஏற்புடையதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. லெபனானில் ஒரு பொம்மை அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது அமெரிக்கா சைடிலிருந்து ஏற்படுத்தப்பட்டது. பிரதமர் ஆகட்டும், பிரசிடென்ட் ஆகட்டும், எல்லாமே ஹிஸ்புல்லாவை முடக்கிறதுக்காக அங்கே ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஹிஸ்புல்லாவும் முடங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் லெபனானில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை கைப்பற்றி கிரேட் இஸ்ரேல் அப்படிங்கிற பிளானை நோக்கி இஸ்ரேல் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஈரானிய தூதரை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுக்கு இஸ்ரேல் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க லெபனான் அரசுக்கு. வாழ வேண்டும் ஐயா, விட்டுவிடு அப்படிங்கிற அளவுக்கு தான் லெபனானுடைய அடிமை அரசு இப்போ மாறி போய் நிற்குது. இஸ்ரேல் முன்னாடி சரணடைஞ்சிட்டாங்க லெபனான் அரசு.
என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.